Hello everyone. Class 3 Mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Chapter 3 last video la chapter 3 paathiட்டு இருந்தோம். அதோட continuation இந்த வீடியோல பார்க்கலாம். Chapter 3 என்ன அப்படினா fractions. ஓகேவா? Fractionsல உள்ள achiever section இப்ப பார்க்க போறோம். Question number 26. Read the following statements carefully and match the columns. Vidhi has 60 apples. She gave 1/3 of it to her sister and 1/5 of the remaining to her brother. So ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி காலம் ஏ காலம் பி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். விதி ஹேஸ் 60 ஆப்பிள்ஸ். எத்தனை ஆப்பிள்ஸ் அவள்கிட்ட இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 60. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எத்தனை? 60. ஷீ கவ் 1/3 ஆஃப் இட் டு ஹர் சிஸ்டர். அவளோட சிஸ்டருக்கு எவ்வளோ கொடுத்தா? அதில் 1/3 கொடுத்துட்டா. அப்போ 60 × 1/3. ஓகேவா? 60 × 1/3னா என்ன மீனிங்னா 60 / 3 எப்படின்னு மீனிங். 60 / 3 நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 20. இப்போ இந்த 60 / 3யை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா 60 / 3 எப்படி சால்வ் பண்ண தெரியும்ல டிவிஷனில். அப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 20 ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கா ஸோ இப்போ 20 யார்கிட்ட கொடுத்துட்டா? 20 வந்து சிஸ்டருக்கு கொடுத்தாச்சு. 20 ஆப்பிள்ஸ். ஓகே, அப்போ ரிமைனிங் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குது? ரிமைனிங் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குது? 60ல் 20 சிஸ்டருக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 40 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த 40ல் என்ன பண்ணுறா? 1/5 ஆஃப் த ரிமைனிங், அந்த ரிமைனிங்கில் உள்ள 1/5 பிரதருக்கு கொடுக்குறா. ஓகேவா? ஸோ அப்போ 40 தான் ரிமைனிங், அதில் 1/5 என்ன பண்ணுறா அப்படின்னா பிரதருக்கு கொடுக்குறா. அப்போ இதுக்கு என்ன மீனிங்? 40 / 5. ஸோ 40 / 5னா நீங்கள் என்ன பண்ணலாம்? டிவிஷனில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 40 / 5னா நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இப்போ 8ன்னு போடலாம். ஏன்னா 5 டேபிளில் எத்தனை 5s ஆர் 40 வரும்? 8 5s ஆர் 40. ஓகேவா? ஸோ அப்போ பிரதருக்கு கொடுத்தது என்னது? 8 ஆப்பிள்ஸ். பிரதருக்கு 8 ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டா. அப்போ 40ல் 1/5 பிரதருக்கு கொடுத்துருக்கா. அப்போ 40ல் 1/5னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எத்தனை? 8. அப்போ ரிமைனிங் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? ஸோ ரிமைனிங் ஆப்பிள் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்கும்? 40ல் 8 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஆப்பிள் இப்போ 32 இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வச்சு இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? காலம் ஏல பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஷீ கேவ் டு ஹர் சிஸ்டர். அவங்க சிஸ்டருக்கு கொடுத்த ஆப்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 20. ஸோ அப்போ இங்கே 20 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏக்கு என்ன? 2. ஆப்ஷன் ஏக்கு 2 வர மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏக்கு 2 வர மாதிரி ஏலையும் சிலையும் இருக்குது. ஸோ ஏசி தான் இப்போ ஆன்சராக இருக்கணும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஷீ கேவ் டு ஹர் பிரதர். பிரதருக்கு கொடுத்த ஆப்பிள்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 8. அப்போ ஆப்ஷன் பி எதுக்கு மேட்ச் பண்ணணும்? 1க்கு. ஸோ ஆப்ஷன் பி 1க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஏசியில் எது இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஆப்ஷன் ஏக்கு 2. சிஸ்டருக்கு கொடுத்த ஆப்பிள் என்னது? 20. பிரதருக்கு கொடுத்த ஆப்பிள் வந்து 8. ஸோ ஆப்ஷன் சியில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சி செக் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் லெஃப்ட் வித் ஹர். மீதி அவள்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 32. ஸோ அதுதான் 32. சிக்கு 3. ஸோ சிக்கு 3. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் gift box is equal to 2 sunflower and ஒரு சன்ஃப்ளவர், 2 gift box, again ஒரு சன்ஃப்ளவர், gift box, again ஒரு சன்ஃப்ளவர் is equal to 1 ஹோல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் எப்படி இருக்குன்னா 3 sunflowers 3 gift box is equal to 1 whole. Then express
2 sunflower ஒரு gift box as a fraction of whole. ஓகேவா? நம்ம அப்போ இங்கே வந்து that is equal to 1 wholeன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாவே டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒன்று எல்லாமே gift பாக்ஸாக இருக்கணும், இல்லை எல்லாமே சன்ஃப்ளவராக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த ஹோல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஹோல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒன்று எல்லாமே gift பாக்ஸாக இல்லை எல்லாமே சன்ஃப்ளவராக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். gift பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சன்ஃப்ளவர் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு gift பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சன்ஃப்ளவர். ஒரு gift பாக்ஸ் 2 சன்ஃப்ளவருக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு சன்ஃப்ளவர் அப்படியே இதில் நேராக எழுதுகிறேன். ஒரு சன்ஃப்ளவர் ஒரு gift பாக்ஸுக்கு ஈக்குவலாக என்ன போடணும்? ஒரு gift பாக்ஸுக்கு 2 சன்ஃப்ளவர், இந்த gift பாக்ஸுக்கு 2 சன்ஃப்ளவர், அடுத்து ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது, இந்த gift பாக்ஸுக்கு 2 சன்ஃப்ளவர், எகெயின் ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது. ஓகேவா? அப்போ எத்தனை சன்ஃப்ளவர் இருக்குது பாருங்கள்? 3 3 3 9. ஸோ அப்போ சன்ஃப்ளவர் டோட்டல் இதுதான், இந்த ஹோல் தான் என்னது? ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சன்ஃப்ளவர்ஸ் எத்தனை இருக்குது? 9. ஓகே, இப்போ பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தென் எக்ஸ்பிரஸ் 2 சன்ஃப்ளவர் ஒரு gift பாக்ஸ் as a fraction of whole. அப்போ 2 சன்ஃப்ளவர் என்னது? சன்ஃப்ளவர் gift பாக்ஸ் சன்ஃப்ளவர். இதோட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இதோட ஃப்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சன்ஃப்ளவர் ஒரு gift பாக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 2 சன்ஃப்ளவருக்கு ஈக்குவல். ஸோ சன்ஃப்ளவர் எகெயின் ஒரு சன்ஃப்ளவர். ஸோ அப்போ என்ன இருக்குங்க? நம்பர் ஆஃப் சன்ஃப்ளவர்ஸ் என்னது? 4. இதோட ஃப்ராக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சன்ஃப்ளவர்ஸ் எத்தனை? 9. ஸோ அப்போ 4/9. ஓகே, ஸோ ஹோல்னு கொடுத்துருக்கிறத ஒன்று சன்ஃப்ளவராகவோ இல்லை gift பாக்ஸாவோ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே gift பாக்ஸ் தான் 2 சன்ஃப்ளவருக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம சன்ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இதோட ஃப்ராக்ஷன் மட்டும்தான், ஹோலில் இதோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு gift பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சன்ஃப்ளவர்னா இங்கே டோட்டலாக எத்தனை இருக்கும்? 4 சன்ஃப்ளவர் இருக்கும். ஸோ 4/9. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பி 4/9. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஜெய் அண்ட் நிகல் வில் பெயிண்ட் த சர்க்கிள் ஷோன் ஹியர். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் ஜெய்யும் நிகலும் என்ன பண்ண போகிறாங்க? பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பாருங்கள். சர்க்கிளில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 8 இருக்குது. If Jay will paint 2/8 of the circle, அந்த 8 பார்ட்ஸில் 2க்கு என்ன பண்ணிடுவான்? ஜெய் வந்து பெயிண்ட் பண்ணுவான். நிகில் will paint another 3 parts. ரிமைனிங் 3 பார்ட்ஸுக்கு என்ன பண்ணுவான்? நிகில் பெயிண்ட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இதை 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஸோ 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஜெய் எத்தனை பார்ட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறான்? 2/8. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸு ஜெய் பெயிண்ட் பண்ணுவான். ஓகே, அடுத்து நிக்கில் எத்தனை பார்ட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறான்? 3/8. ஸோ அப்போ 3 பார்ட்ஸுக்கு யார் பெயிண்ட் பண்ணுவா? 1 2 3 பார்ட்ஸுக்கு நிகல் வந்து பெயிண்ட் பண்ணுவான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் லெஃப்ட் டு பெயிண்ட். மீதி அந்த சர்க்கிளில் மீதி எத்தனை பார்ட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மீதி எத்தனை பார்ட் இருக்குது? ரிமைனிங் உள்ள பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 3. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 8, ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து 3. ஸோ 3/8. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி 3/8. ஓகே, clear? Next problem. Select the correct statement. 5/26 represent the fraction of vowels in English alphabets.
ஸோ இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அல்ஃபபெட்ஸ் எவ்வளோ 26. ஸோ டினாமினேட்டரில் 26 இருக்குது. இதுக்கு எதோட ஃப்ராக்ஷன் இது வேர்வல்ஸோட ஃப்ராக்ஷன். வேர்வல்ஸ் எத்தனை இருக்குது AEIOE 5 இருக்குது. ஸோ 5/26 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். அவுட் ஆஃப் 2 டசன் பனானாஸ் 12 ஆர் ராட்டன். 2 டசன் ஆஃப் பனானாஸ்னா ஒரு டசன் அப்படின்னா 12 பனானாஸ் இருக்கும். என்னது ஒரு டசன் அப்படின்னா 12 பனானாஸ் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் 2 டசன். ஸோ அப்போ 12 + 12 which is equal to 24. 2 டசன்னா எத்தனை இருக்கும் 24 பனானாஸ் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க 12 ஆர் ராட்டன். 12 வந்து ராட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நல்லா பழுத்துருச்சு. The fraction of not rotten bananas is 12/24. எஸ், 12 வந்து ராட்டனாக இருந்ததுன்னா ரிமைனிங் உள்ளது என்னது 12. ஸோ அப்போ 12/24 இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அண்ட் ஃப்ராக்ஷனை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டினாமினேட்டர்ஸை பார்க்கலாம். டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது சேம் நம்பராக இருக்குது. அப்போ அதை மைண்ட் பண்ண வேண்டாம், அதனால எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் செக் பண்ணால் போதும். நியூமரேட்டர் பாருங்கள் 1, 3, 8, 12, 17 இருக்குது. இது ஆஸ் யூஷுவல் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது. திஸ் இஸ் த அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆல் ஆஃப் திஸ். ஓகே, புரியுதா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். The last question, find the values of P, Q and R. ஆப்ஷன் 1ல கொடுத்துருக்காங்க 4/13 + 7/13. அப்போ 4/13 + 7/13 is equal to Pனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளமே வராது. ஓகேவா, ஆட் பண்ணுறதும் என்னது ஆஸ் யூஷுவல் அடிஷன் தான். சால்வ் பண்ணுவோம். ஸோ என்னது இங்கே டினாமினேட்டர் 13, இங்கே டினாமினேட்டர் 13னா நமக்கு ஆன்சர்லேயும் டினாமினேட்டரில் 13 போட்டுக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 4 + 7 என்னது 11. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டினாமினேட்டர் வந்து ரெண்டும் சேம் 15. அப்போ டினாமினேட்டர் 15 அப்படியே போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது 8 - 4 ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ஷன் தான். 8 - 4 வந்து 4. ஓகே, அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள், டினாமினேட்டர் வந்து எல்லாத்துலேயும் சேம் தான். ஸோ அப்போ டினாமினேட்டர் 10 அப்படியே போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் உள்ளதை ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 4 + 3 7, 7 + 2 9. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 11 4 9 நியூமரேட்டரில் எங்கே இருக்குது 11 4 9. ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, புரியுதா? ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். பேப்பர் பென்சில் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்க்கலாம். ஓகே, பாய்.